قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منكم من رزق ولا أريد أن يطعمون وقال تعالى أيضا ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين وقال تعالى أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن الله وملائكته وأهل السماوات والأرض حتى النملة في جحرها وحتى الحوت في البحر لا يصلون على معلم الناس الخير صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மேலும் ஓதி வெளியாகிய கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான மதரசாவாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீண்ட நேரம் பயான் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மாஷா அல்லாஹ் எங்களுடைய கண்ணியமான சங்கையான மூத்த உலமாக்கள் மூலமாக எங்களுக்கு தேவையான பல வகையான புத்திமதிகள் தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுடைய சிறப்புகள் அந்தந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. தீனுடைய அடிப்படையில் செய்யப்படக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சிறப்புக்கு உரியவனாக, அந்த மேலான பாக்கியங்களுக்கு உரியவனாக நான் எப்படி ஆகுவது என்பது தான் கேள்வி. இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த புத்திமதிகள், அதன்படி நான் செயல்பட்டு அந்த புத்திமதிகளை, அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகளை கேட்டு நடந்தவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹு தஆலா துனியாலையும் ஆখিরাத்திலையும் வைத்திருக்கின்றானோ அந்த மேலான பாக்கியங்களை நீங்கள் எப்படி அடைந்து கொள்வது, அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை யோசிப்பது தான் மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தில் உள்ள அறிவுகள் சொல்லப்பட்ட புத்திமதிகளை போல புத்திமதிகள் முழு உலகத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தேவையான எல்லா வகையான புத்திமதிகளும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எந்த விதமான குறையும் கிடையாது. தீன்ல யாராவது, மார்க்கத்தில் யாராவது குறை காணுவாங்களா இருந்தா நாங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், அவனுடைய மூளையில அவனுடைய அறிவுல குறை இருக்குதே ஒழிய தீன்லயோ இஸ்லாத்திலேயோ குர்ஆன்லயோ ஹதீஸிலேயோ எந்த விதமான குறையும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம்? முஸ்லிம் சமுதாயம் முழு உலகத்திலேயும் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது? முஸ்லிம்கள்ட்ட அறிவில்லையா? முஸ்லிம்கள்ட்ட வசதி வாய்ப்புகள் இல்லையா? சொத்து செல்வங்கள் இல்லையா? முஸ்லிம்கள்ட்ட ஆட்சி அதிகாரங்கள் இல்லையா? அல்லது எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கின்றது. மேலான சகோதரர்களே, எல்லாம் இருந்தும் ஏன் எங்களுக்கு கேவலம்? எல்லாம் இருந்தும் ஏன் நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம்? இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சில கிராமங்கள், சில குறிப்பிட்ட ஊர்கள், சில குறிப்பிட்ட மஹல்லாக்கள்ல
மாஷா அல்லாஹ் நல்ல முயற்சிகள், தீனுடைய சேவைகள், தீனுடைய ஹிதுமத்துகள், சில கிராமங்கள், குறிப்பிட்ட சில கிராமங்கள், குறிப்பிட்ட சில மஹல்லாக்கள் முன்மாதிரியாக இருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட சிலர்களுடைய முயற்சியின் மூலம் அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்க இயலாது. அதிகமான மக்களுடைய செயலை வச்சுதான் அல்லாஹ் முடிவுகளை உலகத்துக்கு இறக்கி கொண்டிருக்கிறார். அதனால நல்லவர்கள் அதிகமாக இருந்தால் அவர்களை வைத்து அல்லாஹ் நல்ல முடிவுகளை உண்டாக்குறான். அந்த நல்ல முடிவுகள் அது பொதுவாக எல்லோருக்கும், அந்த சிறிய கூட்டம், குறைந்த அளவுல உள்ள மக்கள் அல்லாஹ்க்கு மாற்றமாக நடந்து கொண்டிருந்தாலும் அதிகமானவர்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனால அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கக்கூடிய ரஹ்மத்துகளை கொண்டு இந்த சிறிய கூட்டங்களும் இந்த மாற்றமாக நடக்கக்கூடியவர்களும் பிரயோஜனம் அடைவார்கள். அதிகமானவர்கள் அல்லாஹ்க்கு மாற்றமாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், தண்டனைகள், வேதனைகள், அழிவு நாசங்கள் இந்த சிறிய கூட்டத்துக்கும் தான். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, அனஹ்லிகு அவ் நுஹ்லகு வஃபீனா ஸாலிஹூன். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மத்தியில நல்லடியார்கள், எங்களுக்கு மத்தியில சாலிஹான மக்கள், தக்வாவுடைய மக்கள் இருக்கும் நிலைமையில நாங்கள் அழிக்கப்படுவோமா, தண்டிக்கப்படுவோமா என்று கேட்ட நேரத்தில் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுருக்கமான பதில், இதா கஸுரல் ஹபஸ், பாவங்கள் அதிகரித்தால் ஒரு சிறிய கூட்டம் அவர்கள் நல்லவர்களாக, சாலிஹானவர்களாக, அவுலியாக்கள், நாதாக்களாக இருந்தாலும் அந்த பெரிய கூட்டத்தினுடைய செயலை வைத்து, அவர்களுடைய தவறு பாவங்களை வைத்து, அவர்களுடைய அநியாயங்களை வைத்து, அவர்களுடைய மாற்றமான செயல்களை வைத்து இவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊரை அப்படியே தூக்கி பெரட்டும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இன்ன ஃபீஹிம் அப்தக ஃபுலானன் லம் யஇஸ்க தர்ஃபத ஐன். யா அல்லாஹ், எந்த ஊரை நீ அப்படியே தூக்கி பெரட்டி விட சொன்னாயோ அந்த கூட்டத்தில் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், கொஞ்ச நேரமாவது, கண்ணிமைக்கும் நேரமாவது அவர் உனக்கு மாற்றம் செய்ததில்லை, அப்படியா கொண்ட ஒரு நல்ல அடியார் அந்த கூட்டத்தில் இருக்கிறார், அவரையும் சேர்த்து அழிக்கவா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவரையும் ஏனையவர்களையும் சேர்த்து, இக்லிபஹா அலைஹி வ அலைஹிம், அவரையும் ஏனையவர்களை சேர்த்து புரட்டி விடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். فإن وجهه لم يتمعر في ساعة قط. ஏனென்றால் அந்த நல்ல மனிதர், அந்த நல்லடியார், அவருக்கு முன்னால மாற்றமான செயல்கள் நடைபெறும் பொழுது அந்த நல்லடியார் அவர் இபாதத்தில் இருந்தார், அவர் வணக்க வழிபாட்டில் இருந்தார், அவர் அல்லாஹ்வுக்கு முழுக்க வழிபடக்கூடியவராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலை கண்டு அவர் நெற்றி சுளிக்கவில்லை, அவர் அதனுடைய வெறுப்பையாவது வெளிப்படுத்தவில்லை. பாவத்தை தடுக்கிறது உண்டு, பாவமே, குற்றங்கள் நடக்குதே, அநியாயங்கள் நடக்குதே, மாற்றமான செயல்கள் நடக்குதே என்ற கவலை கூட அவருக்கு வர இல்லை. அந்த கவலையினால் அவருடைய முகத்திலேயாவது ஒரு மாற்றம் ஏற்பட இல்லை. அதனால அவரையும் சேர்த்து அழித்து விடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க யாரும் திருப்தி அடைய இயலாது. திருப்தி அடைஞ்சு கொண்டு மாஷா அல்லாஹ் எங்கட ஊர்ல எல்லாம் இப்படி இருக்கி அப்படி இருக்கி, நாங்க அதுக்குள்ள கட்டாய முயற்சிகள் வரவேற்கப்படணும். ஒவ்வொருத்தருடைய முயற்சிக்கு நாங்க துஆ செய்யணும். அந்த முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் முயற்சிகளை பாராட்டுறது? ஏன் முயற்சி செய்யக்கூடியவங்களை நாங்க அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு துஆ செய்யணும். ஏனையவர்களும்
அந்த நல்ல முயற்சிகள், அந்த முயற்சிகளை பார்த்து நானும் இப்படி ஒரு முயற்சி செய்யணுமே, எனக்கும் இந்த துஆக்கள் கிடைக்கணுமே, எனக்கும் இந்த பாக்கியங்கள் கிடைக்கணுமே என்று மற்றவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக இந்த வரவேற்புகள், பாராட்டுகள், ஒவ்வொருத்தர முயற்சிகளை பாராட்டுறது கட்டாயம். ஆனா திருப்தி அடைய இயலாது. நாங்க யாரும் சலாசுன் மினல் முஹ்லிகாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயங்கள் இருக்கிறது, அது மனிதனை அப்படியே நாசமாக்கி விடும் என்று சொன்னாங்க. அதில் ஒன்றுதான் இஜாபுல் மர்இ பி நஃப்ஸி, ஒரு மனிதன் அவரை கொண்டே திருப்தி அடைகிறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது இந்த சிறிய கூட்டத்துக்கு மட்டும் சொல்லப்பட வேண்டிய கருத்து அல்ல, முழு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்து, முழு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்து, முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்து. நீங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள், உங்களோட இபாதத்துகள், உங்களோட வணக்க வழிபாடுகள், உங்களோட சில தீனுடைய சேவைகள், மாஷா அல்லாஹ், அதற்கு அல்லாஹ் மேலான கூலிகளை தரணும். ஆனா திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உண்மையிலே நாங்க வேலை செய்ய இல்லை, உண்மையிலே வேலை செய்ய இல்லை, நாங்க அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றா இன்றைக்கு ஏண்ட சிந்தனையில வரக்கூடிய எப்பயுமே இந்த கருத்து தான் வந்து கொண்டிருக்குது. எங்க பேச போனாலும் இதுதான் தலைக்கு வருவது. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு கிட்டத்தட்ட 700-750 கோடிக்கு மேல மக்கள் வாழ்றாங்க. ஒரு 200 கோடிக்கு உட்பட்டவங்க தான் முஸ்லீம்கள், 600 கோடிக்கு மேற்பட்டவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள். படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. யாரையோ எதையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. கடவுள் என்று நினைச்சு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க, எதையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், நீங்க அல்லாஹ் விட்டுட்டு வணங்கக்கூடியவைகள் அத்தனையும் உங்களை போன்ற அடியார்கள், உங்களை போன்ற படைக்கப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கூட்டத்துக்கு தீன் போய் சேர்ந்துச்சா? இந்த கூட்டத்துக்கு இந்த தீன், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த மார்க்கத்துடைய அறிவுகள், இந்த அல்லாஹ் பத்தி உள்ள தெளிவுகள் இவர்களுக்கு நாங்க சொன்னோமா என்று கேள்வியாக கேட்டால் அதற்கு பதில் வரவே மாட்டாது. நாங்க சொல்லலாம், எங்கட ஊர்கள்ல முயற்சிகள் 100 வருஷமாக, 150 வருஷமாக, 500 வருஷமாக எங்கட தீனுடைய ஹிதுமத்துகள், சேவைகள் இப்படி அப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. மாஷா அல்லாஹ், அந்த முயற்சிகள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் மேலான கூலிகளை கொடுக்கணும், நாங்க துஆ செய்வோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த தீன் என்ற அமானிதம் இது எங்களுக்கு மட்டும் சொந்தமானதா? எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் கூடி குழப்பம், நான் என்ன அப்படிதான் சொல்றது, விளக்கம் கூடி குழப்பம் உண்டாகிட்டு, இந்த குழப்பத்தால கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் சண்டையும் சச்சரவும் முசீபத்துமா தான் இருக்கு ஊர்கள்ல. இன்றைக்கு பொதுவான ஹாலாத்தை நான் சொல்றேன், எந்த ஊரை நான் குறிப்பிட்டு சொல்ல இல்ல, பொதுவான நிலைமைகளை சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே, நஹ்னு துஆத் லா குதாத் என்ற ஹஸரத் சொன்னதை போல, எனக்கு முன்னால பேசின கண்ணியமான ஹஸரத் சொன்னதை போல, நாங்க எல்லாம் துஆத்துகள், அல்லாஹ்வின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டியவர்கள். நாங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டியவங்க அல்ல, தீர்ப்பு அல்லாஹ் கொடுப்பான், தீர்ப்பு செய்வது அல்லாஹ். அங்கதான் தீர்ப்புகள் இருக்கு, உண்மையான தீர்ப்பு. இங்க யாரும் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்கிறதுனால ஒன்று நடக்க போறது இல்லை. சில நேரம் குற்றவாளியை சுத்தவாளி என்று சொல்லேலும், சுத்தவாளியை குற்றவாளி என்று சொல்லேலும், இப்படி மாற்றமான தீர்ப்புகள் எல்லாம் இங்கெல்லாம் பணத்தோட சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் தான் அதிகமாக. நீதி நியாயங்கள் இல்லை. பணம் கொடுத்தா வேண்டிய ஒன்றை செய்யலாம், காசுக்காக எதையும் செய்வாங்க என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு பொதுவான அமைப்பு இருந்து கொண்டிருக்கு. பொதுவான நிலைமையில நான் சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான தீர்ப்பு கியாமத்துடைய நாளையில இருக்கு.
ஒவ்வொருவருடைய செயலட்டையும் அல்லாஹ் கையில கொடுத்து சொல்ல போறான், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. இந்த உன்ட செயலேடு வாசிச்சு பார், உன்ட முடிவை நீ பார், உன்ட முடிவு என்ன என்றதை நீயே வாசிச்சு பார். எழுதப்பட்ட செயலத்தை கையில கொடுத்து அல்லாஹ் வாசிக்க வைப்பான். அது மட்டுமல்ல, எழுதின ஏட கொடுத்து வாசிக்க வச்சு விளங்கப்படுத்துறது மட்டுமல்ல, இந்த எழுதப்பட்டவைகளை நன்மைகளாக பாவங்களாக மாற்றி அந்த நன்மைகள் ஜடப்பொருள்கள் ஆக்கப்பட்டு பாவங்கள் ஜடப்பொருள்கள் ஆக்கப்பட்டு அதற்கு ஒரு வெயிட், அதுக்கு பாரம் கொடுக்கப்பட்டு அந்த பாரமுள்ள நன்மைகள் ஜடப்பொருள்கள் மீசான் என்ற ஒரு தராசியில ஒரு தட்டுல நன்மையையும் அடுத்த தட்டுல பாவத்தையும் போட்டு அல்லாஹ் நிறுத்தும் காட்ட போறான். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. நீதமான தராசி, அநியாயம் இல்லை, மோசடி இல்ல, களவு பொய் இல்ல, ஏமாற்றங்கள் இல்ல. மவாசீனுல் கிஸ்த் என்றான் அல்லாஹ். அந்த தராசியை நிறுத்துவோம், யாருக்கும் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். ஃபலா துத்லமு நஃப்ஸுன் ஷைஆ وإن كان مثقال حبة من خردل أتينا بها. அணுவளவு ஒரு நன்மைய பாவத்தை அவர் எங்க செஞ்சிருந்தாலும், எந்த மூல முடுக்குல செஞ்சிருந்தாலும், எந்த இரவையில உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சிருந்தாலும் அதையும் அந்த தராசிக்கு கொண்டு வருவோம். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஹஸ ஃபர்ஸன் ஃபீ சபீலில்லாஹ் ஈமானன் பில்லாஹ் வ தஸ்தீகன் பிவஅதி ஃபஇன்ன ஷிப்அஹு வ ரய்யஹு வ ரௌஸஹு வ பௌலஹு ஃபீ மீசானிஹி யௌமல் கியாமா. ஒருவர் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்க வேண்டும், இந்த தீன் உலகத்துல மேலோங்க வேண்டும், அதற்காக நான் இந்த குதிரையின் மீது சவாரி செய்து நான் அல்லாஹ்வுடைய கலிமாவை மேலோங்க செய்வதற்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறார். அந்த நியத்தோட குதிரை வாங்கினார், அந்த குதிரை அந்த நோக்கத்தோட குதிரையை கட்டி வச்சிருக்கிறார். எப்பொழுதும் தயாராக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்தில் மேலோங்குவதற்காக தயாராக இருக்கிறார். அந்த நியத்தோடு இருக்கிறார், ஏழுமான ஏற்பாடுகளோடு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குதிரை எதுவரைக்கும் இருக்குமோ, அந்த குதிரை சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அது குடிக்கக்கூடிய தண்ணி, அது கடிக்கக்கூடிய மலம் சலம், அந்த வாயிலிருந்து வடியக்கூடிய எச்சில்கள் அவ்வளவையும் கியாமத்துடைய நாளையில இவருடைய நன்மையுடைய தட்டுல போட்டு நிறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிந்திச்சு பாருங்க, குதிரை எங்க, குதிரை சாப்பிட்ட சாப்பாடு எங்க, குடிச்ச தண்ணி எங்க, கழிச்ச மலம் சலம் எங்க, வடிச்ச எச்சில்கள் எங்க? ஒன்றுமில்லை, எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஆனால் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ மீசானிஹி யௌமல் கியாமா, அல்லாஹ் அதெல்லாம் உருவாக்கி அதற்கு அல்லாஹ் ஒரு அதாவது அதை ஜடப்பொருள்களாக்கி அதை நன்மைகளாக மாற்றி அந்த நன்மைகளை இவருடைய அந்த நன்மையுடைய தட்டுல போட்டு அல்லாஹ் நிறுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் ஒன்று வீணா போறது இல்லை. அதெல்லாம் எங்கப்பா, அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் முடிஞ்ச கதை, அதெல்லாம் பேசி வேலை இல்லை. அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ, அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ. எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய அத்தனை முயற்சிகளும் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு பதில் அல்லாஹ் தருவான். துனியால சில நேரம் அனுபவிக்க கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காம போகலாம், பிரச்சனை இல்லை. கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சில நேரம் நாங்கள் தீனுக்காக
ஈமான் இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக நாங்க எந்தெந்த அடிப்படையில பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வுக்காக அவனுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் முயற்சி செய்கிறோமோ, இந்த முயற்சிகளுக்குரிய பிரதிபலன்களை சில நேரம் அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில் அனுபவிக்க தருவான். அப்படியே தர இல்லைண்டா இதையும் சேர்த்து ஆகிரத்தில் தருவான். இங்க அனுபவிக்க இல்லை என்றதுனால இதுக்கு பதிலாக அங்க என்ன நன்மையை தரப்போறானோ இவன் உலகத்தில் அனுபவிக்க இல்லை, அதையும் சேர்த்து அல்லாஹ் அங்க தருவான். கண்ணியமான நபியை பார்த்து என்ன சொல்றான்? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் சிறந்தது. கண்ணியமான நபிக்கு நல்ல அனுபவிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட கண்ணியமான நபி அனுபவிக்க விரும்ப இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் விரும்பி இருந்தா பெரிய ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கலாம். இந்த மக்காவுடைய மலைகள், இந்த மலைகள் அல்லாஹ் தங்கமாக்கி தரவா என்று கேட்டான். நீங்கள் ஒரு அரசராகவும் நபியாகவும் இருக்க விருப்பமா? அரசராகவும் ஒரு நபியாகவும் இருக்க விருப்பமா? அல்லது மலிகன் நபியா அவ் அப்தன் நபியா, அல்லது ஒரு அல்லாஹ்வின் ஒரு அடியானாகவும் நபியாகவும் இருக்க விருப்பமா என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்தன் நபியா, ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் ஒரு நபியாகவும் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் கூட அனுபவிக்க இல்லை. ஏண்டா உண்மையிலே எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் ஆகிரம் தான். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறிய வீடு, சிறிய அமைப்பு எங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒருவர் கால் நீட்டி நான் இரவேல தூங்கி கொண்டிருப்பேன், என்னோட நபியும் தூங்குவாங்க, என்னுடைய கால் மாட்டுல ஒளு செஞ்சு கொண்டு வந்து தொழுவாங்க தஹஜ்ஜத். அந்த நேரத்தில் என் காலில் குத்தி விடுவாங்க, நான் காலை மடிச்சு கொள்வேன், அப்பதான் சுஜூத் செய்வாங்க. ஒருவர் கால் நீட்டி தூங்க இன்னொருவர் சுஜூத் செய்ய இயலாது. இதுதான் வீட்டுடைய அமைப்பு. ஹுஜராத், அறைகள், வீடுகளா இருக்கல, அறைகளாகத்தான் இருந்தது ரசூலுல்லாஹ் மனைவிமாருடைய வீடுகள். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிலைமையில தான் காலங்கள் கழிஞ்சிரு. எனவே ஹதரத் சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு அன் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட விரிப்பு அந்த ஈத்தம் ஓலைகளால் நெய்யப்பட்ட பாய், மிக சாதாரண அமைப்புல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சஹாபி வந்து பார்த்தார். ஒன்று அப்துல்லா இப்னு உமர் அல்லது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா வந்து பார்த்து ரசூலுல்லாவுடைய உயர்ந்த அந்தஸ்து என்ன, ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இதை பார்த்து அழுதுட்டாங்க. அவங்கள அறியாமலே அழுக வந்தது. ரசூலுல்லாஹ் விழித்து பார்த்தாங்க. சஹாபி அழுது கொண்டிருக்கிறார். மா யுப்கீக யா அப்துல்லா, அப்துல்லா எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சஹாபி சொன்னார், இன்ன கிஸ்ரா வ கைசர் ஃபி ஸவாவீரி வ தீபாஜ். யா ரசூலல்லாஹ், இந்த ரோம் பாரசீக மன்னர்கள் இப்படியான ஒரு ஆடம்பரமான செல்வாக்கான வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நிலைமையில் இருக்கின்றார்கள். இவ்வளவு உயர்ந்த நீங்க துனியா ஆகிரத்துடைய தலைவர், 7 வானங்கள் 7 பூமிகள், சொர்க்கங்கள் நரகங்கள், மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்கள், சகல படைப்பினங்களை விட, அல்லாஹ்வுடைய அர்ஷை விட, அல்லாஹ்வுடைய குர்சியை விட சிறந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையில நபியே நீங்க இருக்கிறீங்களே, இவ்வளவு உயர்ந்த நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்க, அவ்வளவு அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழ்றவங்க அப்படி இருக்கிறாங்களே, இந்த நிலைமையை பார்த்து தான் அழுதேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா தபிகி யா அப்துல்லாஹ் ஃபஇன்ன லஹுமுத் துன்யா வ லனல் ஆখিরা. அப்துல்லா, அழாதீங்க, கவலைப்படாதீங்க, துனியா அவர்களுக்கு, ஆகிரம் எங்களுக்கு என்று சொன்னார். அல்லாஹ் அவர்களுக்கு அனுபவிக்க இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான், அவங்களுக்கு உலகத்தை சொர்க்கமாக்கி இருக்கிறான். எங்களுக்கு அனுபவிக்க அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறார், ஆகிரத்தில் வச்சிருக்கிறார். சுருக்கமான பதில், வமஸலி வமஸலுத் துன்யா கமஸலி ராகிபின் நஸல தஹ்த ஷஜரத்தின் ثم راح وتركها.
எனக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஒரு பயணிக்கு ஒத்ததாக இருக்கிறது. அவர் ஒரு நீண்ட பயணம் செய்கிறார். கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழே அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டு அந்த மரத்தையும் நிழலையும் அதே இடத்துல விட்டு பயணத்தை தொடர்கிறார். இதே போலதான் எனக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ற கருத்தை கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்தினார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலௌலா அன் யகூன الناس உம்மத வாஹிதா லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபில்லாஹ் ومعارج عليها يظهرون ولبيوتهم أبوابا وسررا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا والآخرة عند ربك للمتقين. இந்த உலகத்தை பங்கு போட்டது நாங்க. அல்லாஹ் சொல்றான், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். இந்த உலகத்துல மக்களோட வாழ்க்கையை பங்கு போட்டது நாங்க. அறிவு, ஆற்றல்கள், திறமைகள், வசதி வாய்ப்புகள், உயரம், பெருப்பம், இந்த அத்தனை ஏற்பாடுகளும் இது என்னால போடப்பட்ட பங்கு. ஒரு தாய் தந்தையருக்கு 5 பிள்ளைகள் 5 விதமாயிருக்கிறாங்க. நிறங்கள்ல வித்தியாசம், உயரம் பெருப்பத்துல வித்தியாசம், வசதி வாய்ப்புல வித்தியாசம், அறிவு ஆற்றல்ல வித்தியாசம். ஒரே பெற்றோரின் மூலம், ஒரே தாய் தந்தையர் மூலம் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஒன்று கட்டையாரிக்கு, ஒன்று நெட்டையாரிக்கு, ஒன்று கொழுத்திருக்கி, ஒன்று மெலிஞ்சிருக்கி, ஒன்று நிறமாயிருக்கு, ஒன்று மங்களாயிருக்கு. ஒரு பிள்ளை நல்ல அறிவுடைய நல்ல புத்திசாலி பிள்ளையா இருக்கு, ஒரு பிள்ளை மந்த புத்தி உள்ள பிள்ளையா இருக்கு. ஒரு மகன் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், இன்னொரு மகன் ஒன்றுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார். இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ் சொல்றான், வலௌலா அன் யகூன الناس உம்மத்தன் வாஹிதா. இந்த எல்லா மக்களும் அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய மக்களாக மாற மாட்டார்கள் என்ற உறுதி இருந்தால், அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு, இந்த எல்லா மக்களும் அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய மக்களாக மாற மாட்டார்கள் என்றிருந்தால், குறிப்பாக அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு அவருடைய வீட்டுடைய கூரைகள், அவர்கள் மேல் மாடிக்கு போகக்கூடிய ஏணிப்படிகள், அவருடைய வீட்டுடைய கதவுகள், அவர்களுடைய வீட்டில் தூங்கக்கூடிய கட்டல்கள், இது எல்லாத்தையும் தங்கமாக, வெள்ளியாக, பொறுமதியான பொருட்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கு, தங்கத்தால கதவு, வெள்ளியால கதவு போடக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை நாங்கள் கொடுப்போம். யாருக்கு இது? காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவங்களுக்கு குறிப்பாக. ஆனால் அப்படியெல்லாம் கொடுத்தோமேண்டா, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவங்களுக்கு மட்டும் இப்படி வசதி வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்தா என்ன நடக்கும்? ஈமான்ல பலகீனமான மக்களும் சேர்ந்து காஃபிர்களாக போயிடுவாங்க. நாங்களும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. நாங்களும் இப்படி போனோமேண்டா அடுத்த சைடுக்கு போனால் அல்லாஹ்வை நிராகரிச்சா எங்களுக்கு இப்படியெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு சில கொத்து அரிசிக்கு இஸ்லாத்தை விட்டு போறாங்க, ஒரு புஷைக்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை விட்டுட்டு போறாங்க மக்கள். ஈமான்ல விலையினத்தினால, ஈமானுடைய குறைபாட்டினால, ஈமானுக்கு உழைப்பு இல்லாததுனால. அல்லாஹ் அதெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து சொல்றான், அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அதெல்லாம் மதாஉல் ஹயாத்தி துன்யா, துனியாவுடைய அற்ப இன்பங்கள் தான். இவங்களுக்கு எவ்வளவு தான் கிடைச்சாலும், முழு வீடே தங்கம் வெள்ளியாக இருந்தாலும், இதெல்லாம் கொஞ்ச நாள் வாழ்க்கை, கொஞ்ச நாள் தான் அனுபவிக்க போறாங்க. வல் ஆகிரத்து இந்த ரப்பிக லில் முத்தகீன், ஆகிரம் இருக்கிறதே அது முத்தகீன்களுக்கு என்று உள்ளது. வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, ஆகிரம் இருக்கிறதே அது நிலையானது, நிரந்தரமானது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த மதரசாக்களோட நோக்கம் என்ன? இந்த உலமாக்களை உருவாக்குறதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவ்வளவு சிரமங்கள், எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள்? பொதுமக்கள் ஏன் இவ்வளவு பணங்களை செலவழிக்கிறாங்க இந்த மதரசாக்களுக்கு? உஸ்தாத்மார்கள் அவங்களுக்கு நல்ல சம்பாதிக்க இயலாமை இல்லை, உலமாக்களுக்கு சம்பாதிக்க தெரியாம இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு,
அவங்களுக்கும் தாராளமாக அல்லாஹ் அறிவ நுணுக்கத்தை விளப்பங்களுக்கு முழு குர்ஆனே பாடமாக்கினதுக்கு பின்னால இந்த முழு குர்ஆன் ஹதீஸை விளங்கினதுக்கு அங்கால துனியால எதைத்தான் விளங்க இயலாது, எல்லாம் பீனட்ஸ் சொல்லுவாங்களே அத மாதிரி ஒன்றும் பெரிய வேலை இல்லை. முழு 6666 ஆயத்துகளை எங்கட இந்த மதரசால இந்த ஃபலாஹ்ல மாஷா அல்லாஹ் 400க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் உருவாகி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 456 உலமாக்கள் வெளியாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை சேர்த்து இவ்வளவு காலமாக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுமக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா விளங்க ஒரு சிறிய துவாவை பாடமாக்குறதுக்கு படுற பாடு பெரிய பாடா இருக்கு. அப்ப இந்த 6666 ஆயத்துக்களை பாடமாக்குறது என்றது லேசான காரியமா? எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்யறாங்க. குடும்பத்தை இழந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் என்றாவே சின்ன வயசுல பெற்றோரோட தான் இருக்கணும். அன்பு காட்டப்பட வேண்டிய காலம் 10-12 வயசுல மதரசால கொண்டாந்து போடுறாங்க. சில பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு மகன் தான், அந்த மகனை கொண்டாந்து மதரசாக்கு ஃபுல் டைம் மதரசாக்கு போட்டுறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம். அந்த உம்மா பாப்பாக்கு இருக்கிறதே இந்த ஒரு மகன் மட்டும்தான். சுபஹானல்லாஹ். அந்த 12 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வரைக்கும் அவர் குர்ஆனை பாடமாக்குறார். அதுல இருந்து இன்னொரு 7 வருஷம் இல்முக்கு கிதாப ஓதுறார். எல்லாம் 22 வருஷம் வரைக்கும் இன்னும் மேல் படிப்புக்காக பல முயற்சிகள் செய்யறாங்க. எல்லாம் முடிச்சு வரக்கொல இவருக்கு திருமணத்துடைய வயசு வந்துடு. இவர வாலிப வயசுல பெரியோரு பகுதிய தீனுக்காக, இல்முக்காக, குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக செலவழிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இந்த உலமாக்களுக்கு சம்பாதிக்க தெரியாம இல்லை. எங்கட நாடுகள்ல தான் இந்த உலமாக்களை மதிக்கிற அமைப்பு மிக குறைவா இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க உதாரணம் எங்களையே தான் முழு உலகமும் உதாரணமா எடுக்கணும். முஸ்லீம்களை தான் முழு உலகமும் உதாரணமா எடுக்கணும். எங்கட செயல்கள் தான் முழு உலகத்துக்கும் உதாரணமாக அமையணும். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ் என்ற அடிப்படையில கண்ணியமான நபியுடைய வாழ்க்கை தான் முழு மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. அப்ப நாங்க தான் முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க. எங்களையே தான் அவங்க உதாரணமா சொல்லணும். கவலையான விஷயம், நாங்க மக்கியவங்களை உதாரணம் சொல்லக்கூடிய நிலைமையா போச்சு. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் எடுத்தா அவரை எவ்வளவு மதிக்கிறாங்க, அவரை எவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க, அவருக்கு எவ்வளவு வழிபடுறாங்க. ஏனைய மத குருமார்கள்ல குறிப்பானவங்களை எடுத்து பார்த்தா காலையே விழுந்துடுறாங்க. சில நேரம் அவங்க செய்கிற தவறுகள், மாற்றமான செயல்கள் தெரிஞ்சாலும் கூட இவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க. எங்கட சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்கு? இந்த உலமாக்களுடைய நிலைமை, நாங்கள் உலமாக்களுக்கு தேவையான புத்திமதியை இன்ஷா அல்லாஹ் அதையும் சொல்லுவோம். அவங்களோட பொறுப்புகள், அவங்களோட சேவைகள், அவங்க செய்ய வேண்டிய முயற்சிகள் அதுவும் சொல்லப்படணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பொறுப்புகளை அவங்கவுங்களோட சைடு அவங்க விளங்கி கொண்டா சரி. பொதுமக்கள்கிட்ட பொறுப்பை விளங்கணும், உலமாக்கள்கிட்ட பொறுப்பை விளங்கணும். அவங்கவுங்களோட பொறுப்பை விளங்கி அவங்கவுங்களோட பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவாங்களா இருந்தா சகல பிரச்சனைகளும் முடியும். முழு உலகத்துல பிரச்சனைக்கே காரணம் நான் செய்ய வேண்டியதை நான் யோசிக்க இல்லை, எனக்கு மக்கியவங்களால வர வேண்டியதை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுதான் பிரச்சனையே காரணம். கணவன் அவரது பொறுப்பை விளங்கி அவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை அவர் செய்ய இல்லை. அவரது பொறுப்புல அவர் பொடுப்போக்கா இருந்து கொண்டு மனைவியை பத்தி சொல்றார். மனைவி என்றா இப்படித்தானே இருக்கணும், அவ அப்படித்தானே நடக்கணும், ஒரு பொம்பளை என்றா இப்படியா, மனைவி என்றா அப்படியா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனைவி எடுத்தா அவட பொறுப்பை விளங்கி அதை செய்யாம அவ கணவன்கிட்ட இருந்து அவக்கு வர வேண்டிய பொறுப்பை அவ சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்? இப்படி எல்லாமே அப்படித்தான். கண்ணியமான சோழ இதால பிரச்சனைக்கு தீர்வை நாங்க பார்க்க இயலாது. அதனால பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கேன்னா உலமாக்களாகிய நாங்க எங்கட பொறுப்பை நாங்க விளங்கணும். நாங்க அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றணும். அதே போல பொதுமக்கள் அவங்க பொறுப்புகளை விளங்கி அவங்களோட பொறுப்புகளை செய்வாங்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ்
தீன்ல பெரிய அளவுல முன்னேற்றங்களை பார்க்கலாம், பெரிய அளவுல வளர்ச்சியை பார்க்கலாம். இதுக்கு மாற்றமாக நாங்கள் பொதுமக்களோட குறைய சொல்லிக் கொண்டிருக்கிறதும், பொதுமக்கள் எங்களுடைய குறைய சொல்லிக் கொண்டிருக்கிறதும், இதிலே காலத்தை கழிச்ச வேண்டாம், காலங்கள் இப்படியே போயிட்டு நாங்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டுருவோம், காரியங்கள் நடக்க போறது இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. அது அல்லாஹ் சக்கராத்தோட ஆரம்பிக்க போறான். மௌத்தாவி கபர்ல குழியில வைக்கிறதுக்கு முந்தையே முடிவுகளை காட்டுவான், முடிவுகளை அடக்கிறதுக்கு முந்தையே காட்டிடுவான். நீங்க போக வேண்டிய இடம் இது, இப்ப போற இடம் இது. மாற்றமானவங்களுக்கு சொர்க்கம் காட்டப்படும், அதுக்கு பின்னால தான் நரகம் காட்டப்படும். நீங்க போக வேண்டிய இடம் சொர்க்கம், ஆனா நீங்க தயாரிப்பு இல்லாம போறீங்க, அதனால நரகம் போறீங்க. பாருங்க, நரகம் இதுதான். அந்த பயங்கரமான காட்சிகள் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கும். மலக்குமார்கள் இந்த உடல்ல இருந்து ரூஹ எடுக்கிறதுக்கு பெரிய முயற்சி செய்வாங்க, அடித்து அடித்து ரூஹ வெளியாக்குவாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், குற்றவாளிகள் எப்பயும் ஓடி ஒளியத்தான் பார்ப்பாங்க. எனவே இந்த ரூஹுக்கு நல்லா தெரியும், நான் தண்டிக்கப்பட போறேன், நான் தண்டிக்கப்பட போறேன். எனவே அந்த ரூஹ் வெளியாக பின்வாங்கும். கண்ணியமான சகோதரர்களை, மலக்குமார்கள் அடித்தடித்து அந்த ரூஹ வெளியாக்குவாங்க. மாற்றமாக நல்லவர்கள், ஈமான் அமலோட வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், அவருடைய ரூஹ் அவருக்கு காட்டப்படக்கூடிய இந்த சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷத்துல அது வெளியே பாய துடிக்கும். எப்படி அடைக்கப்பட்ட பறவை திறந்து விடக்கூடிய நேரத்தில் அது எப்படி சந்தோஷமாக, அது அதாவது குதூகலமாக சந்தோஷத்துல அடிச்சு விழுந்து கொண்டு அது வெளியே போகுமோ. ஏனென்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது, புகாரியுடைய ரிவாயத், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். காஃபிருக்கு, முஸ்லிமுக்கு, மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்றாங்க. சிறைச்சாலையிலிருந்து வெளியாகக்கூடியவர், சிறைச்சாலையில் 50 வருஷம் இருந்தார், 60 வருஷம் இருந்தார், 70 வருஷம் இருந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியாகக்கூடிய நாள் எவ்வளவு சந்தோஷமான நாளாக இருக்கும். அதை விட சந்தோஷமான நாள் ஒரு மூமின் உலகத்திலிருந்து வெளியாகக்கூடிய நாள். மூமினுக்கு உலக வாழ்க்கை சிறைச்சாலை, சிறைச்சாலையிலிருந்து வெளியாகிறார். எனவே சொர்க்கம் கண்ணுக்கு காட்டப்படும். சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி, அதில் உள்ள இன்பங்களை மலக்குமார்கள் காதுக்கு கேட்க சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், இவ்வளவு நாள எதிர்பார்த்து கொண்டிருந்த சொர்க்கம், அதுக்காகத்தான் இவ்வளவு நாள தயாரிப்பு செஞ்சீங்க, அதற்காகத்தான் கஷ்டப்பட்டீங்க. அந்த சொர்க்கம் இதுதான். பாருங்க, அங்க உள்ள ஆறுகளை பாருங்க, தோட்டங்களை பாருங்க, அங்க உள்ள மாளிகைகளை பாருங்க, அங்க உள்ள ஹூர்லீன்களை பாருங்க என்று காட்டப்படும். அந்த காட்சிகளை பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து உலகத்தை விட்டு விடை பெறுவார். அதைத்தான் அந்த பெரியார் சொல்றார், வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வல் கௌமு ஹவுலக யல்ஹகூன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன் தகூன இதா பகவ் லியௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. ஏ மனிதா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அழுது அழுது பிறந்தாய். உன்னுடைய குடும்பம் சுத்தி வளைத்திருந்து சிரித்து கொண்டிருந்தது. இன்று நீ உலகத்தை விட்டு விடை பெறக்கூடிய நாள், உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்து அழுது கொண்டிருக்கிறது. நீ சிரித்து கொண்டு போக வேண்டும். அதற்குள்ள ஃபாமல் தயாரிப்புகளை செய்து கொள். பிறக்கும் பொழுது அழுது பிறந்தோம், குடும்பம் சிரித்து கொண்டிருந்தது. இறக்கும் பொழுது குடும்பம் அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் சிரித்து கொண்டு போக வேண்டும். நானும் நீங்களும் எத்தனை ஜனாசாக்களை பார்த்திருக்கிறோம், சிரிச்ச முகத்தோடு இருக்குது. சிரிச்ச முகம். கேட்க வேண்டிய கேள்வி, சிரிக்கிற நேரமாது, சிரிப்பு வார நேரமாது, முழு உடல்ல நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய இந்த ரூஹ உடல்ல இருந்து கலட்டி எடுக்கிற நேரம் சிரிக்கிற நேரமா? சினோரு சர்ஜரி பண்ணக்குள்ளே மறக்க வச்சு எடுக்கிறாங்க. அந்த மரத்த தன்மை இல்லாம போக்குள்ள வருத்தம் விளங்குது.
மனிதனுக்கு இப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ்க்கு எவ்வளவு எல்லாம் செய்ய இயலும். இந்த வேதனையை விளங்காமாக்கி ரூஹ எடுக்க இயலும். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு சொர்க்கவாதியை யுஸ்பகு ஃபில் ஜன்னத் சபகா, ஒரு நல்ல உலகத்துல கஷ்டப்பட்ட ஒரு மனிதர், அவர் கஷ்டம் என்றா கஷ்டத்துல உச்சகட்டத்தை அடைஞ்சவர், அவர்கிட்ட அவரை சொர்க்கத்துக்குள்ள போட்டு முக்கி எடுத்து அவர்கிட்ட கேட்கப்படும் யுஸ்பகு ஃபில் ஜன்னத்தி சபகா. நபி சொன்னாங்க, அவர் சொர்க்கத்துக்குள்ள போட்டு வெளியே எடுத்து அவர்கிட்ட கேட்கப்படுமாம், ஹல் ரஐத ஷித்தத்தன் கத் ஹல் மர்ர பிக நிஅமத்துன் கத், நீ உலக வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்திருக்கிறியா? உனக்கிட்டாலேயாவது ஒரு சிரமம் போயிருக்குதா? நாங்க சொல்றோமே கஷ்டத்துடைய வாசமும் பட்டில்லைன்றமே, அத மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்குதா? கஷ்டத்துடைய வாடையாவது பாத்தியா என்று கேட்டா, வல்லாஹி மா ரஐது ஷித்தத்தன் கத் வலா மர்ர பி நிஅமத்துன் கத், இந்த உலக வாழ்க்கையில நான் எந்த ஒரு சிரமத்தையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் உலக வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாராம். வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டவர், அவரை சொர்க்கத்துல கொஞ்சம் முக்கி எடுத்து அவர்கிட்ட உலகத்துல என்ன கஷ்டப்பட்டா என்று கேட்டா எந்த விதமான கஷ்டமும் படையில்லைன்னு சொல்லுவார் என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? சொர்க்கம் அவ்வளவு இன்பமானது, வாழ்க்கை பூரா பட்ட கஷ்டத்தை மறக்கடிக்க செய்யக்கூடியது சொர்க்கம். பார்ப்பதன் மூலமாகவே கஷ்டங்கள் மறந்து போகும். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சக்கராத்துல காட்டுவார். சக்கராத்துல சொல்லப்படும், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் அந்த ரூஹை பார்த்து சொல்லுவான், மனமான ரூஹே, கண்ணியமான ரூஹே, அமைதியான ரூஹே, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ திரும்பி போ. ரப்பிடத்திலிருந்து வந்தாய், ரப்பு கிட்டே திரும்பி போ. இர்ஜிஇ, எந்த நிலைமையில? ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, நீயும் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நீ ரப்பு கிட்ட போ. ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்களோட நீயும் போய் சேர்ந்துக்கோ, மேலான சொர்க்கத்துக்கு போ என்று இந்த ரூஹை பார்த்து சொல்லப்படும். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. இந்த சகல முயற்சிகளும் அதற்காகத்தான், பேருக்காகவோ புகழுக்காகவோ பாராட்டுக்காகவோ அல்ல. எங்கட கண்ணியத்துக்குரிய ஹஸரத்தை பத்தி, அப்துல்லா ஹஸரத்தை பத்தி எங்கட கண்ணியமான உலமாக்கள் விளங்கப்படுத்தினாங்க. அந்த ஸ்ரீதேவி இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் சாட்சியாக இருப்போம், கபர்ல நிம்மதியாக இருப்பார். இன்ஷா அல்லாஹ் நிம்மதியாக இருப்பார். அல்லாஹ்ட வாக்குறுதியை வச்சு சொல்றோம். எங்களுக்கு அந்தரங்கத்தை யாரையும் அந்தரங்கத்தை வச்சு எங்களுக்கு சொல்ல இயலாது. நாங்க வெளிரங்கத்தை வச்சு தாராளமா சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால அவர் கபர்ல இருக்கிறார். எத்தனை மாணவர்கள் ஓதி வெளியானார்களோ, ஓதி வெளியாகுவார்களோ, இந்த சகல கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த முயற்சிகள் நடக்கத்தான் போகுது. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதை இஹ்லாஸோட செய்வாங்களா இருந்தா, இது நல்ல எண்ணங்களோட செய்வோமா இருந்தா, முறையாக செய்வோமா இருந்தா, தக்வாவுடைய அடிப்படையில செய்வோமா இருந்தா அல்லாஹ் இதை வீணாக்க மாட்டான் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா என்ற அடிப்படையில, தக்வாவுடைய அடிப்படையில இது நிர்மாணிக்கப்பட்டிருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் கொண்டு போவான். இந்த அவ்வளவு முயற்சிகள் இன்னும் நாளுக்கு நாள் முன்னேறத்தான் போகுது. இந்த போர்டில் இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள், ஏனையவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து பெரிய மாற்றங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். என்னென்ன கைர்கள் நடக்குமோ, இந்த இடங்கள் இருந்து எத்தனை உலமாக்கள் வெளியாகி இந்த உலகத்துக்கு, நாட்டுக்கு, மனித சமுதாயத்துக்கு சேவைகள் செய்வாங்களோ அவ்வளவு நன்மைகளும் அந்த கபராளிகளுக்கு போய்கொண்டே இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடங்களை கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா கபூர்ல? இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் துஆ செய்வோம். எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. சொன்னதை போல எத்தனை கோடி பணம் பொறுமதியான இடம், எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தனவந்தர்கள், அந்த சீதேவிகள் லேஸ் இல்ல கொடுக்கிறது என்றது. நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இரவு பகலாக பாடுபட்டு பல தியாகங்களுக்கு மத்தியில் ஒவ்வொருத்தரும் காசு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச பணத்தை அல்லாஹ்வுக்காக
உள்ளத்தால கொடுக்கிறது என்றது லேசி வேலை இல்லை, மிக கஷ்டமான ஒரு வேலை, மிக கஷ்டமான ஒரு காரியம். அப்படி இருந்தும் தியாகத்தோட நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று எவ்வளோ கொடுத்திருக்கிறாங்க. கவலையான விஷயம், சொன்ன மாதிரி கொடுத்ததை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. இன்றைக்கு எத்தனை பள்ளிவாசல்களுடைய சொத்துக்கள், எத்தனை மதரசாக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள், எத்தனை பொது சொத்துக்கள் பொதுமக்களோட கையில் இருக்கு. நான் இதை கொழும்புலையும் தெளிவாக சொல்றது, எங்கேயும் கபுருஸ்தான் இவனை கொண்டு போய்த்து அடக்க போறதே அதுல, இவனை கொண்டு போய்த்து அந்த குழியில தான் மண்ணை கூட்ட போறாங்க வச்சு. அந்த கபுரஸ்தானை பிடிச்சு கொண்டிருக்கிறவங்க எவ்வளவு பேர், எந்த அளவு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம போச்சு. சுப்ஹானல்லாஹ். இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு சான் இடத்தை யாராவது பிடிச்சு கொண்டால், அல்லது ஒரு மிஸ்வா குச்சியுடைய அளவு இடம் இன்னொருவருக்கு சொந்தமான இடத்தை பிடிச்சாலே 7வது பூமி வரைக்கும் அந்த இடத்தை எடுத்து முழு மனித சமுதாயத்துக்கு முன்னால யௌம யஜ்மஉன் நாஸ லியௌமின் லா ரைப ஃபீ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகத்துக்கு கடைசி மனிதராக யார் வரப்போறாரோ அவர் வரைக்கும் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் ஒன்று கூட்ட போறான். அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால இவர் காணிய களத்துல போட்டு கொண்டு வருவார். மாட்டு கல்லன் மாட்டை களத்துல அடிச்சு கொண்டு வருவான். ஹதீஸ்ல ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ். وَمَنْ يَغْلُلْ يَأْتِ بِمَا غَلَّ بِهِ يَوْمَ الْقِيَامَةِ, கியாமத்துடைய நாளையில் அதை சுமந்து கொண்டு வர போறாங்க. அப்ப பொதுவான ஒருவருடைய சொத்தை அபகரிச்சாலே, இடங்களை பிடிச்சாலே இந்த நிலைமைடா, அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமான இந்த பொது சொத்துக்களை அபகரிச்சா அவங்களோட ஆகிரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க அவங்க. இந்த பணங்களை, இந்த பொது இடங்களை சொந்தமாக்கி இந்த பொது சொத்துக்களை தானும் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்தா அந்த பிள்ளைகள் சாலியான பிள்ளைகள் ஆகுவாங்களா? விடிய விடிய அழுது தொழுது துவா கேட்டு வேலை இல்லை. பொது சொத்துக்களுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அந்த அளவு எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உமர் ரலியல்லாஹு தஆலா கத்தியால குத்தப்பட்டு அவங்களோட குடல்கள் அறுக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய பால் குடலால வெளியே வந்து கொண்டிருக்குது. வைத்தியர்கள் சொன்னாங்க தேன் கொடுங்க, தேன் கொடுத்தா தான் நல்லம். தேன் அந்த நேரத்தில் மதீனால எங்கேயும் இல்லையாம். தேன் எல்லா காலத்திலும் இருக்காது. பைத்துல் மால்ல தான் தேன் இருக்கு. பைத்துல் மால்ல இருக்கிற தேனை எடுக்கலாம். அதைத்தான் இவங்க யாரு, அமீருல் மூமினீன், ஜனாதிபதி. பொது சொத்துல பைத்துல் மால்ல இருக்கிறத தாராளமா அவங்களுக்கு எடுக்கலாம். ஆனாலும் அவங்க சொன்னாங்க, மதீனா வாசிகளை ஒன்று கூட்டி அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க, ஏன்னா அது பொது சொத்து, அது எனக்கு சொந்தமானது இல்லை. அதில் உள்ள தேன் ஒரு பகுதியை இதுக்கு எடுக்கலாமா, இந்த நோய்க்கு இவருக்கு எடுக்கலாமா என்று கேட்டு எடுங்க. சுப்ஹானல்லாஹ். பொது சொத்துக்களோட விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் துனியாவை காலடியில் கொண்டாந்து சேர்த்தார். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சி வராதா என்று முழு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த படிப்பறிவு இல்லாத உம்மிகள், எழுத வாசிக்க தெரியாத உம்மிகள், அல்லாஹ் அவங்களோட ஈமான் அவங்களோட தக்வாவை வச்சு அல்லாஹ் முழு உலகத்தையும் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு எல்லாம் இருக்கி, அல்லாஹ்ட பயம் இல்லாம போச்சு. எங்களுக்கு அல்லாஹ்ட பயம் இல்லாம போச்சு. எங்களோட வியாபாரம் தொழில மோசடி கணக்கும் இல்லை, பொய் புரட்டு ஏமாற்றங்கள் கணக்கும் இல்லை, இன்னொருவருடைய கடையை வீட வழக்கு பேசி சொந்தமாக்கி கொள்வது கணக்கும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்புகளை பற்றி கியாமத்துடைய நாளையில கேட்கப்படும். எல்லாரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி. நீங்க அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள். உங்களோட ஒவ்வொருவருடைய பொறுப்பை பற்றி கியாமத்தில் கேட்கப்படும். பெண்களும் பொறுப்புதாரிகள். வல் மர்அத்து ராஇயா ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலா. ஒரு பெண்மணி அவள் வீட்டுடைய விஷயத்தில் அவளும் பொறுப்புதாரி, அவள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீண்ட பேசுறது பேச்சை சுருக்கி கொள்வது நல்லம். பேச்சை சுருக்கி எங்களோட அமலை கூட்டினா நல்லம். நான் சொல்ல வந்த நான் பேச்சை முடிச்சு கொள்றேன், முடிக்க பார்க்கிறேன், எவ்வளவு அவசரமா முடிக்க முடிச்சு கொள்றேன். மேலான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பொதுமக்கள் அவங்களோட பொறுப்பு என்ன?
அவங்க நல்லா சம்பாதிக்கட்டும். பொதுமக்கள் நாங்க யாரையும் சம்பாதிக்கிறத தடுக்க இல்லை. நீங்க எப்படி சம்பாதிக்கணும் என்றதை நாங்க சொல்லித்தாரோம். உலமாக்களோட பொறுப்பு மக்களை வழி நடத்துறது. அல் உலமா உகாதா, உலமாக்கள் தான் சமுதாயத்தை வழி நடத்த வேண்டியவங்க. சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காக தான் இவ்வளவு இல்மு தேவை. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அமல் செய்யறதுக்கு மதரசால போயிட்டு 8-10 வருஷம் குந்தி கொண்டிருக்க தேவையில்லை. அவ்வளவு காலம் இல்மு படிக்கணும் என்று தேவை ஒன்று இல்லை. தனிப்பட்ட முறையில் அமல் செய்யறதுக்கு அடிப்படையான விஷயங்களை விளங்கி கொண்டா போதும். அன்றாட வாழ்க்கையை எப்படி ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில் கழிச்சு கொள்றது என்றதை படிச்சு கொண்டா போதும். அப்ப ஏன் இவ்வளவு காலம் மதரசாக்கள்ல இல்மு படிக்கணும்? 7 குர்ஆனையும் பாடமாக்கி குர்ஆனை விளங்கி 10 வருஷம் ஏன் 10 வருஷம் எதுக்கேண்டா? தான் மட்டும் அமல் செஞ்சு போதாதே, சமுதாயத்தை வழி நடத்தணும். சமுதாயத்துக்கு இந்த ஈமான் இஸ்லாம், இந்த குர்ஆன் ஹதீஸ் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். பொதுமக்கள் அதிகமானவங்க அவங்க தொழில் வியாபாரங்கள்ல அவங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கணும். அது என்னுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில தான் இவங்க இல்ம கற்று சமுதாயத்துக்கு மத்தியில போய் முயற்சி செய்ய போறாங்க. எனவே இந்த இடங்கள் பாதுகாக்கப்படணும், இந்த மதரசாக்கள் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கணும். இந்த தீனுக்காக, தீனுடைய முன்னேற்றத்துக்காக, இந்த தீன இஸ்லாத்தை பாதுகாக்க, இந்த இல்ம குர்ஆன் ஹதீஸை பாதுகாக்க யார் யாரெல்லாம் எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் பாடுபடுறாங்களோ எங்களால் ஏழுமான முழு ஒத்துழைப்புகளை கொடுக்கும். நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம் என்றா, பொதுமக்களுக்கு நீங்க ஹலாலா முறையா உங்களோட கடமைகள் எதையும் பாலாக்கி கொள்ளாம நல்ல சம்பாதிங்க, தாராளமா சம்பாதிச்சு உங்களோட அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் மேலதிகமாக தரக்கூடியவைகள் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. உங்களோட தேவை போக மேலதிகமானது அது மற்றவருடைய ஹக்கையும் சேர்த்து அல்லாஹ் உங்களோட கையில தந்திருக்கிறார். وَابْتَغِي فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ அல்லாஹ் وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا உங்களோட பங்கை மறந்துடாதீங்க. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை மேலதிகமாக தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களை அல்லாஹ் விரும்புகிற வழியில செலவழிச்சு உங்களோட ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோங்க, உங்களோட ஆகிரத்தை தேடிக்கோங்க. இதுதான் பொதுமக்கள் செய்ய வேண்டிய வேலை. அது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, உலமாக்கள்ல யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவங்களோட தேவை போக அவங்களும் தீனுக்கு செலவழிக்கணும். உலமாக்கள் வெறுமனே எடுக்கிற கூட்டம் இல்ல, உலமாக்கள் கொடுக்கக்கூடிய கூட்டமாகவும் இருக்கணும். அவங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அவங்களோட ஏழுமானதை. எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இத்தகுன்னார வலோ பிஷக்கி தம்ரா, ஒரு ஈச்சப்பழ துண்டையாவது கொடுத்து உங்களே நரகத்தை பாதுகாத்துக்கோ. ஒரே ஒரு ஈச்சப்பழம் தான் இருக்கு, ஒரே ஒரு ஈத்தம்பழம் தான் இருக்கு. அப்ப கிலோ கணக்கு டன் கணக்கு இருக்கணும் என்று இல்லை, இருக்கிறதே ஒன்று. அந்த ஒன்றுல சிறிய ஒரு பகுதியை நீங்க உங்களால் அவ்வளவுதான் கொடுக்கலும், அதை கொடுத்து உங்களையே பாதுகாத்துக்கோ. அதனால அவங்க அவங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி சதகாக்கள், தான தர்மங்கள், நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கணும். எனவே 2 விஷயம் ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நாங்க சேரணும். லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னைன், ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹுல் குர்ஆன் ஃபஹுவ யகூமு பிஹி ஆனா அல்-லைலி வ அத்ராஃப அன்-நஹார் வ ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு மாலா ஃபஹுவ யகூமு பிஹி ஃபஹுவ யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வ அத்ராஃப அன்-நஹார். இந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் ஆகிறத நாங்கள் முயற்சி செய்யணும். ஒருவர் பொறாமைப்படுவதற்கு தகுதியானவர், இருவர் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒருவர் யார் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை கொடுத்தான், குர்ஆனுடைய அறிவை கொடுத்திருக்கிறான். அவர் இரவு பகலாக குர்ஆனை ஓதுறார், குர்ஆனுக்கு சேவை செய்கிறார், குர்ஆனை பாதுகாக்க, தீனை பாதுகாக்க, ஈமான் இஸ்லாத்தை பாதுகாக்க தண்ட நேர காலங்கள் எல்லாம் செலவழிச்சு கொண்டிருக்கிறார். தீனுடைய சேவையிலேயே காலத்தை கழிக்கிறார். பொறாமைக்குரிய மனிதர். இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு மாலா, அல்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவருக்கு சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான், பணக்காரர். அவரை பார்த்து சொன்னாங்க நபி, அவர் இரவு பகலாக தேடி தேடி எங்க செலவழிக்கணும், தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்தில் மேலோங்குவதற்காக, தீனுடைய நல்ல காரியங்களுக்காக அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பணங்களை இரவு பகலாக செலவழிக்கிறார். இவரும் பொறாமைக்குரியவர்.
பொதுமக்கள்ல சில நேரம் உள்ளத்துல யோசனை போகல, எங்களுக்கு எல்லாம் இப்படி ஹாஃபிஸ் ஆலிம் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையே, பரவாயில்ல, அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கல கூட பிள்ளைகளுக்காவது கிடைக்கட்டும், பேத்திக்காவது கிடைக்கட்டும், அதுக்கு முயற்சி செய்யுங்க. அதோட நீங்க நல்லா சம்பாதிச்சு தீனுக்கு செலவழிங்க. இது போன்ற நல்ல காரியங்களுக்கு தாராளமா கொடுங்க. அல்லாஹ் என்ற உங்களோட பங்களிப்பு இல்லாம மதரசாக்கள் நடத்த இயலாது. பொதுமக்கள் அவங்க தீன், அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை அவங்க தீனுக்கு செலவழிச்சா தான் எங்களோட இல்மும் உலமாக்களுடைய இல்மும் வசதி படைத்தவருடைய பணமும் இது ரெண்டும் சேருமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் பெரியோரு முன்னேற்றத்தை மாற்றத்தை உலகத்தில் பார்க்கிறேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, மதரசாக்களுக்கு உஸ்தாத்மாருடைய சம்பளங்களோட நிலைமை எடுத்து பாருங்க. இன்றைக்கு உள்ள விலைவாசிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் உள்ளது தான். உலமாக்கள் அவங்களும் ஏதாவது பொறிக்கிறேன்டா எண்ணெயில தான் பொறிக்கணும், பச்சை தண்ணியில பொறிக்க இயலாது. அவங்க உலமாக்கள்ன்றதுனால அவங்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு மனைவி மக்கள் பிள்ளைகள் படிக்கணும், ஓதணும், நோய் துன்பங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு இந்த 30,000 40,000 உண்மையிலே சரியா பார்த்தா இப்போ ஒன்றுமே இல்லை. புல்லு புடுங்குறவரே ஒரு நாளைக்கு 2-3 ரூபாய் தேடிக்கொள்றார். கண்ணியமான சகோதரர்களே, இதை பொதுமக்கள் விளங்கணும். நான் ஒரு பொதுமகனாக இருந்து இந்த கருத்துக்களை சொல்றேன். அவங்க கேட்கக்கூடாது, அவங்கள கேட்கிற நிலைமைக்கு நாங்கள் வைக்கவும் கூடாது. 2 விஷயம். நாங்கள் அவங்களுக்கு சொல்றோம், நீங்க எல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க 24 மணி நேரம் பள்ளிவாசலே தான் இருக்கணும், நீங்க எங்கேயும் போகக்கூடாது. அப்ப இனி மலக்கத்தான் கொண்டாந்து வைக்கணும் இமாமத்துக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு. அவங்களும் யார்கிட்டையும் கையேந்த கூடாது, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கிற நிலைமைக்கு நாங்கள் அவங்கள வைக்க கூடாது. உலமாக்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து, ரசூல்மார்களுடைய அமைப்பு தான், மா அஸ்அலுகும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ். ரசூல்மார்கள் மக்களோட காலடிக்கு போய் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க, ஈமான் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைச்சாங்க. சொன்னாங்க, எங்கட இந்த அழைப்புக்கு பதில் உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்க இல்லை, நாங்க செய்யக்கூடிய இந்த சேவைக்கு கூலி உங்கள்கிட்ட எதிர்பார்க்க இல்லை, உங்கள்கிட்ட பணமோ எதையும் நாங்க எதிர்பார்க்க இல்லை, நாங்க எதிர்பார்ப்பது அல்லாஹ்விடத்துல தான். இன் அஜ்ரிய இல்லா அல்லாஹ், எங்களுக்கு கூலி தாரவன் அல்லாஹ். அதனால அவங்களோட சைடை பார்க்கட்டும், நாங்க எங்கட சைடை பார்ப்போம். எங்களுக்கு எங்கட பொறுப்பை நாங்க யோசிப்போம். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்களால் ஏழுமான முழுமையான பங்களிப்புகளை எங்களோட உடலால பொருளால அல்லாஹ் எங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள், காணிகள் ஒத்தத்தை இருக்கி, அந்த காணிகளில் ஏதாவது ஒரு பகுதியை, அது மதரசாவுக்கா இருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கா இருக்கலாம், அல்லது ஒரு வேற ஏதாவது தீனுடைய நல்ல காரியங்களுக்கு அந்த இடத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சா கியாமத் வரைக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கு. இதை போல விஷயத்துல பொதுமக்கள் நாங்க ஈடுபட முயற்சி செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்தது கண்ணியமான உலமாக்கள், நாங்க பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம். நாங்க இவ்வளவு தீனுடைய விஷயங்களை விளங்கி, நான் இப்ப சொல்ற இந்த விஷயங்களை விளங்கி நாங்க எங்கட அமானிதத்தை சரிவர நிறைவேற்றுவோமா? இன்றைக்கு அதிகமான மக்கள் வியாபாரம் செய்யறாங்க, அவங்களுக்கு வியாபாரத்துடைய சட்ட திட்டங்களே தெரியாது. அடிச்சு பார்க்குறாங்க, இந்த ஐட்டத்தை இறக்கினா எவ்வளவு கிடைக்கும், அது ஹலாலா ஹராமா, அது வார முறை சரியா பிழையா, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை அடிச்சு பார்த்து லாபம் கூட கிடைக்குதா அது செய்யறாங்க, சம்பாதிப்ப நோக்கமாக்கி கொண்டாங்க. அப்ப இந்த மக்கள்கிட்ட தான் மதரசாக்களுக்கு எடுக்கிறோம், இந்த பொதுமக்கள்கிட்ட தான் நாங்க மதரசாவை நடத்துறோம். அவங்களோட பணத்தை சாப்பிட்டு நாங்க அவங்களுக்கு தீனை சொல்லி கொடுக்க இல்லைண்டா, மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொடுக்க இல்லைண்டா, அவங்கள நாங்க வழி நடத்த இல்லைண்டா, நாங்க குற்றவாளிகள். நாங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவோம். சில நேரம் உண்மையான தெளிவான தீனுடைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கொள்ள எதிர்ப்புகள் வரையிலும். மதரசாவுக்கு கொடுக்கிறத அவரை நிப்பாட்டே, நீங்க போங்க, நீங்க இல்லைண்டா அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக இன்னும் 10 பேரை அல்லாஹ் உருவாக்குவான். அதனால யாருடைய பணத்துக்கும் யாருடைய அச்சுறுத்தல்களுக்கும் நாங்க பயந்தவங்க இல்லை. இது தெளிவான விஷயங்கள்.
எந்த தீன சுமந்திருக்கிறோமோ, லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீனல் ஹக்க லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் ஹாலஃபஹும். தெளிவான சரியான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ற உம்மத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும். அவங்கள யாராலையும் ஒன்றும் செய்ய இயலாது. அவங்களுக்கு உதவியை தடுக்கிறதுனால ஒன்றும் செய்யவும் இயலாது, அவங்கள எதிர்க்கிறதுனாலையும் ஒன்றும் செய்ய இயலாது. அவங்க உண்மையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, உண்மையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒருவரை இல்லாமாக்கினா அதுக்கு பதிலாக இன்னும் 10 பேரை அல்லாஹ் உருவாக்குவான். அந்த 10 பேரை இல்லாமாக்கினா இன்னும் 100 பேரை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் உருவாக்குறான். இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். நேற்று வரைக்கும் சிலைகளின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தவர் இன்று வந்து அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார். சென்ற வாரத்துக்கு முன்னால உள்ள ஒரு வாரத்தில் ஒரு சகோதரர், ஒரு மதகுரு சகோதரர், இதை பகிரங்கமா எங்களுக்கு சொல்லணும். என்ன, நாங்க போயிட்டு நேரடியா தாவத் கொடுக்க இல்ல, நாங்க எல்லாம் கோழைகள், நாங்க எல்லாம் தைரியம் இல்லாதவர்கள், பயந்தவர்கள். அல்லாஹ் ஹிதாயத் கனவு கண்டு இஸ்லாத்துக்கு வராங்க. அன்றைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச வாலிபர் 23 வயசு கனவு கண்டார், சுஜூத் செய்யறது கனவு கண்டிருக்கிறார். காலையில் எழும்பி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்மாரோட அவர் கேட்டார், முஸ்லிம் கூட்டாளிமார்கள்ட்ட கேட்டார், நீங்க எந்த பக்கம் தொழுறீங்க, எப்படி தொழுறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த பக்கம் தான் தொழுகிறோம். அவர் நானும் அதை கண்டேன் என்று அவர் கலிமா சொல்லிக் கொண்டார். நான் சொல்றேன், இந்த மதகுரு சகோதரர் அவரும் கனவு கண்டு அவர் தீனை விளங்கி கொள்ள வந்தார். மாஷா அல்லாஹ், கலிமா சொல்லி ஒரு வாரம் இல்லை, ஒரு கிழமையாக இல்லை, அவர் இன்னொரு சகோதரிக்கு நல்ல படிச்ச ஒரு திறமையான ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெண்ணுக்கு தாவத் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணும் கலிமா சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய தாய், அவவும் அந்த தாயும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலிமா சொல்றாங்க. இது அல்லாஹ் செய்கிறான். அந்த வாலிபர் அவர் கலிமா சொன்னார், எங்களே வந்து சந்திச்சார், அவரோட சில விஷயங்களை நாங்க பேசிக் கொண்டிருந்தோம். அவர் ஒரே மகன், பெற்றோருக்கு ஒரே மகன். அந்த அவரிடத்துல நான் கேட்டேன், உங்களோட வாப்பாவுடைய தகப்பனுடைய நிலைமை என்ன? அவர் சொன்னார், இப்படி படிச்ச ஒருவர், அவரை கொஞ்சம் சந்திப்போமா? அவரை சந்திச்சு சில விஷயங்களை முன்வைத்தோம், அவரும் கலிமா சொல்லிக் கொண்டார். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். மேலான சகோதரர்களே, நாங்க பயப்படவே தேவையில்லை, உலகத்துல எந்த சக்திகளுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்ட தீன அல்லாஹ் மாமின் மதரின் வலா ஹஜரின் இல்லா அத்கலஹு அல்லாஹுல் இஸ்லாம். அல்லாஹ் ஒவ்வொரு மாட மாளிகை, ஒவ்வொரு குடிசை வீட்டுக்கும் இஸ்லாத்தை புகுத்தியே தீருவான் என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் பிதுல்லி தலீல், ஒன்று கண்ணியமாக அல்லது கேவலமாக. இன்றைக்கு முழு உலகத்துக்கும் தெரியும், வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். ஆக்டர்ஸ் மார், எத்தனை நடிகர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க, ஒவ்வொன்றில் வருவது தானே. எத்தனை மதகுருமார்கள் இஸ்லாத்துக்கு வராங்க, எவ்வளவு பட்டதாரிகள் வராங்க, எவ்வளவு விளையாடக்கூடியவங்க இஸ்லாத்துக்கு வராங்க, பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க வராங்க. அதெல்லாம் பொதுவாக வந்து கொண்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, இது யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே முழு உலகத்துக்கும் மேல் மட்டத்தில் உள்ள சகோதரர்களுக்கு நல்ல தெரியும், ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அதனால் அதை பிளாக் பண்றதுக்கு, அதை நிறுத்துறதுக்காக மீடியாவை பாவிக்கிறாங்க. முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாத்துல இவ்வளவு தவறுகள், இப்படி அப்படி என்று முழு முயற்சி செய்யறாங்க. இதுக்கு என்ன பதில்? இதுக்கு ஒரே பதில், இதுக்கெல்லாம் பதில் அல்லாஹ் சொல்லிட்டான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி. இவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை வாயால ஊதி நூக்க பார்க்கிறாங்க. அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை பூர்த்தியாக்கியே தீருவானாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாஷா அல்லாஹ், இந்த அடிப்படையில் நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்க எல்லாரும் தீனுக்காக சில சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நான் ஏண்ட கருத்து என்னன்னா, நாங்க எல்லோரும் சேர்ந்து எங்களை சுத்தி வளைச்சி பல சகோதரர்கள் படைச்ச ரப்ப தெரியாம படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட ஹிதாயத்துக்காக என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? ஊர்ல
உலமாக்கள் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பொதுமக்கள் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இந்த 90% மக்களால பிரயோஜனம் அடைகிறோம். எங்கட நல்ல பிசினஸ் பண்ணிக்கொள்றோம். எங்களுக்கு பிசினஸ்ல மாஷா அல்லாஹ் நல்ல ஓட்டம் இருக்கே. நாங்க எல்லாம் திறமசாலிகள், கெட்டிக்காரர்கள். இந்த ஊரை சேர்ந்த பல சகோதரர்கள் நாங்க பார்க்கிறோம், மற்றவர்களுடைய ஊர்களுக்கு போய், முழுக்க முழுக்க அந்நிய மக்கள் வாழக்கூடிய ஊர்களுக்கு போய் ஒரு கடையை திறந்து அழகாக வியாபாரம் செய்யறாங்க. அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கேண்டா. இந்த மக்களை வச்சு 4 பணம் சம்பாதிச்சு திண்டு குடிச்சு கொண்டிருக்கிற நாங்க, இந்த தீன இஸ்லாத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிற நாங்க, இந்த தீன இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு சொல்ல இல்லையா? நாங்க குற்றவாளிகள் இல்லையா? பெரிய குற்றவாளிகள் மேலான சகோதரர்களே. அடிக்கு மேல அடி விழுவது என்ற காரணம் நான் என்றா சொல்ல தயார். மதரசாக்கு எந்த குறைபாடும் இல்ல, உலமாக்களுக்கு எந்த குறைபாடும் இல்ல, தீனுடைய ஏனைய விஷயங்களுக்கு குறைபாடு இல்ல, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த அமானிதத்தை, இந்த தீனை நாங்க இந்த மக்களுக்கு சொல்ல இல்லை. நாங்க யாரையும் எதிர்க்க தேவையில்லை, யாரையும் மட்டம் தட்டி பேச தேவையில்லை. எங்கடைய அறிமுகப்படுத்தினா சரி. எங்கட விஷயம், எங்கட வியாபாரத்தை நாங்க செய்வோம். அல்லாஹ் என்றா யார், படைச்சவன் யார், பரிபாலிக்கக்கூடியவன் யார், பாதுகாக்கக்கூடியவன் யார், உன்னைய உண்டாக்கினவன் யார், உறுப்புகளை தந்தவன். குர்ஆன்ல தானே எல்லாம் சொல்றான். மனித உற்பத்தியை பத்தி தெளிவா விளங்க எவனாவது எந்த கடவுளாவது விளங்கப்படுத்தியிருக்கிறாரா? எந்த ஆண்டவனாவது விளங்கப்படுத்தியிருக்கிறாரா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. மக்கள் கடவுள் கடவுள் என்று வணங்குறாங்களே, வேண்டி ஒத்தட்ட கேளுங்க, எந்த கடவுளாவது சொன்னாரா நான் தான் படைச்சேனே? அல்லது எந்த கடவுளாவது அவரை வணங்க சொன்னாரா? இவங்க யாரை வணங்குறாங்களோ அவங்க யாராவது தன்னை வணங்க சொன்னாங்களா? ஒருத்தரும் தன்னை வணங்க சொல்லவும் இல்லை, நான் தான் படைச்சேன் பரிபாலிக்கிறேன் யாரும் சொல்லவும் இல்லை. சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். அப்ப அந்த இவரை உண்டாக்கினவர் அவர் யாராவும் இருக்கலாம், களிமா இல்லாம இருக்கிற ஒவ்வொருவரையும் உண்டாக்கினவன் அல்லாஹ். அவன் ரப்ப பத்தி அவன்கிட்ட சொல்ல என்னத்துக்கு பயப்படணும்? நாங்க யாரையும் வற்புறுத்த இல்லை, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண இல்லை, நாங்க விளங்கப்படுத்துறது மட்டும்தான் எங்கட வேலை. அதுக்கப்புறம் கையேந்தோம், யா அல்லாஹ் என்னையால ஏழுமான முயற்சியை நான் செஞ்சுட்டேன், ஹிதாயத்தை நீ பார்த்து கொடு, உண்ட கையில் இருக்கு மக்கள். எங்கட நிதா ஃபவுண்டேஷனால இந்த கிணறுகள் தோண்டி கொடுக்கிறோம். எங்கட இந்த பகுதியிலே மாஷா அல்லாஹ் இந்த ஏராவூர்ல, அக்கரப்பத்தில், அதே போல் அட்டாளச்சேனை, இப்படி பல பகுதிகளில் வாழச்சேனை, இந்த பகுதியில எல்லாம் கிணறுகள், இந்த பகுதியிலையும் தமிழ் ஊர்களுக்கும் தோண்டி இருக்கிறோம். 6 ஆர்மி கேம்புக்கும் தோண்டி இருக்கிறோம், பன்சலைகளுக்கு தோண்டி கொடுத்திருக்கிறோம். ஆழமான அந்த குழாய் கிணறு மோட்டார் போட்டு அது ஒன்றுக்கு முந்தி 3.5 லட்சம் போச்சு, இப்ப 5.5-6 லட்சம் செலவு போகுது. மாஷா அல்லாஹ் மக்கள் தாராங்க. சதகா அஃதலு சதகத்தி சகியுல் மா, சதகாலே ஆக சிறந்த சதகா மக்களுக்கு தண்ணி குடிக்க கொடுக்கிறது என்று நபி சொன்னாங்க. அது யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எனவே இந்த அந்நிய மக்களுக்கும் பொதுவான அமைப்பில் இந்த கிணறுகளை தோண்டி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க காலில் விழுகிறாங்க. எங்களுக்கு அது அனுமதி இல்லை, அவங்க விழுகிறாங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள் எங்களால் விளங்கப்படுத்தி கொள்ளலாம். கண்ணீர் வடிக்கிறாங்க. எவ்வளவு வேலை செய்யணும் இந்த இஸ்லாத்தை பத்தி, முஸ்லீம்களை பத்தி, எங்களைய பத்தி நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்கு. ரசூல்லா பிறந்த நாளை கொண்டாடி திண்டு குடிச்சு நாங்களே முடிச்சு கொள்றோம். ஏண்ட கருத்து என்னண்டா, அரசாங்கம் லீவ் தருவதே. அந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல மக்கள் பெரிய முயற்சி செஞ்சு அரசாங்கத்தாலே ஒரு லீவ் ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை வச்சு எடுத்து தந்தாங்க. இந்த நாளை எதுக்கு பாவிக்கணும் தெரியுமா? இந்த நாட்டு மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்கு பாவிக்கும். கொஞ்சம் சாப்பாடுகளை தயாரிச்சு எங்கட அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர் எல்லாருக்கும் பங்குடுறது. ஒரு நடு சந்தில ஒரு ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு கண்ணியமான நபியை பத்தி நாங்க விளங்கப்படுத்துறோம். நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்றது, அந்த மக்களும் கேட்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இக்ராம் பண்ணி, எஹ்சானுக்கு பின்னால தான் தாவத், உள்ளங்களை வெண்டு கொண்டதுக்கு பின்னால தான் எங்கட கருத்துக்களை முன்வைக்கணும். எங்கட நல்ல குணங்களை காட்டிட்டு தான் நாங்க இந்த தீனை சொல்லணும். இது நாங்க மாற்றமா நடந்து கொண்டு இஸ்லாத்தை சொல்ல போனோம்னா எங்களை அடிச்சு விரட்டுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எங்கட நல்ல அஹ்லாக்குகள், நாங்க என்ன பார்க்கிறோம், அவன் மூத்திரம் கழுவாதவன், இவன் காஃபிர், அவனை உள்ளுக்கு எடுக்காத, அவனோட சேராத, அவனோட பழகாத, இதைத்தான் எங்கட மூதாதையர்கள் சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் அவங்களே மன்னிக்கணும். அவங்க ஒரு நோக்கத்தோட சொல்லி இருக்கிறாங்க.
என் புள்ள கெட்டு போகக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னாங்க. ஏண்ட கருத்து அதல்ல. நாங்க தீன்ல உறுதியா இருந்து கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுத்து இதுதான் உண்மை, இதை கொண்டு தான் இந்த நாட்டுக்கு வெற்றி, முழு உலகத்துக்கு வெற்றி, முழு மனித சமுதாயத்துக்கு நிம்மதி சந்தோஷம், உலகத்தில் ஆகிரத்தில் இந்த களிமால தான் இருக்குது என்ற எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா விளங்கப்படுத்தி எங்களோட உலமாக்களை தயாரிச்சு இந்த இதுல தெளிவுகளை கொடுத்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில்களையும் மதரசாக்களை கற்றுக் கொடுக்கப்படும். 4 பேர் வெளியிறங்கி அந்நிய மக்களோட பேசக்கூட 4 கேள்வி கேட்டா பேபேன்னு முழிச்சா சரி வருமா? பாச தெரியாது. ஸ்டேஜில் ஏறி ஒரு எங்கட ஒரு மௌலவி புள்ள பேசினார், இந்த சிங்களம் சரி வராது, இது போதாதே, ஒருவர் எப்பயாவது படிச்சவர் பேசி சரி வருமா? எங்கள்கிட்ட கண்ணிருக்கி தோட்டா இல்லை, கண்ணிருக்கி தோட்டா இல்லை. அத மாதிரி நிலைமை. இந்த உலமாக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா இதை சொல்லிக் கொடுத்ததுக்கு பாசை இல்லை, லாங்குவேஜ் இல்லை. தாவத்தை நோக்கமாக வச்சு நாங்க பாசைகள் கற்றுக் கொடுக்கணும். பரந்த சிந்தனையோட மக்களோட பழகணும். பொதுமக்களை பொறுத்தவரையில் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அந்நிய மக்கள் நிறைய சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க. நல்ல அஹ்லாக்கோட நல்ல பண்பாடோடு அவங்களோட நடக்கணும். கடமையை நல்லா ஒழுங்கா செய்யணும். பொறுப்பை சரியா பொறுப்புணர்ச்சியோட ஆபீஸ்ல வேலையும் செய்யணும். 9 மணிக்கு ஆபீஸ்ல நிக்கணும், 8:55 அவர் நிக்கணும். இப்படி அங்க உள்ள பொது சொத்துக்களையும் பேணுதலா நடந்து கொண்டே நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொண்டா இவர் மூலமாக இஸ்லாம் அறிமுகம் செய்யப்படும். இவரை வச்சு மக்கள் இஸ்லாத்தை விளங்குவாங்க. இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இதை சொல்றேன்டா நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நீங்க எல்லாம் பசியில் இருப்பீங்க, இப்ப பயான் பண்ணினா பயான் படாது, பசியில் இருக்கிறதுனால முடிச்சு கொள்வோம். எனவே அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யணும். கொஞ்சம் சிந்திப்போம். நாட்டுடைய நிலைமை எல்லா ஹாலாத்தில் நான் என்ன சொல்றேன், எங்கட பாவத்தால தான் இந்த பெட்ரோல் போலினோ, டீசல் போலினோ, கேஸ் போலினோ, இதுக்கு எல்லாம் காரணம் முஸ்லீம்கள். நாங்க யாரையும் குறை சொல்லவே இல்லை. யாரும் நினைச்சு இருக்கல இந்த நிலைமை உருவாகும் என்று. மேல்மட்டத்தில் உள்ளவங்க நினைச்சாங்களா அவங்களுக்கு இந்த நிலைமை உருவாகும் என்று கனவுலே நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த நிலைமைகளை உருவாக்குறது யார்? அல்லாஹ். இந்த நிலைமையை திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர இயலும் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எனவே அல்லாஹ் விளங்கினவங்க யார்? முஸ்லீம்கள். விளங்காதவன் தவறு செய்யறதுக்கும் விளங்கினவங்க தவறு செய்யறதுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் விளங்கினவங்க நாங்க எங்களோட வேலையை செய்ய இல்லை. அதனால நாங்க இஸ்திக்ஃபார் செய்வோம், நாங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம், எங்களோட வாழ்க்கை சொந்த அமல் இபாதத்துகளை சீராக்கி கொள்வோம், ஏனைய மக்களோட நல்ல அஹ்லாக்கோட பழகுவோம். மற்றவருடைய உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி நல்லெண்ணம் வாரத்துக்கு சில வேலை திட்டங்களை போடுவோம். எல்லா திட்டத்தையும் எங்களுக்கே போட்டு முடிச்சு கொள்ளாம இருக்கிற எல்லா சல்லியையும் சேர்த்து எங்களுக்குள்ளே செலவழிக்காம மற்றவர்களுக்கும் செலவழிப்போம். அவங்களோட ஹிதாயத்தை உள்ளத்துல எடு வச்சு நாங்க வேலை செய்வோம். அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அதனால எந்த நல்ல விஷயங்களை பேசுவோமோ கேட்டோமோ அதன்படி செயல்பட அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.